வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் பிளாக் தான் போகிறோம். அதாவது ஆனமலையிலேருந்து வால்பாறை வரைக்கும் போகிறோம். நம்ம ஸ்கூட்டரில் தான் போகிறோம். மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏங்க என்னை விட்டுட்டு போறீங்களா? திஸ் ஒன்லி பேபிஸ். என் பேரு பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? போடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேபியா? இந்த பாரு, கடைசி கார்ல டிரைவர் இருப்பா, அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நம்ம வண்டி வந்து ஆனமலையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வால்பாறைக்கு வந்து அரௌண்டு 52லேருந்து 54 கிலோமீட்டர் வரும். நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் சைடு மிரரில் இந்த ஹோல்டர் மாட்டியிருக்கேன். இது பழைய செல்ஃபி ஸ்டிக்கோட ஸ்டாண்டுங்க. அதில் வந்து நம்ம எல் பட்டாவுன்னு வச்சு மாட்டியிருக்கணும். அதில் இப்போ வண்டி கிளப்பிடலாம். இந்த ஹோல்டரில் மொபைல் மாட்டதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஷேக் ஆகுது ஃபுல்லாக. அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம காலையில் வந்து சீக்கிரத்துலேயே கிளம்புறதுனால ஒரு மொபைல் ஹோல்டர் நம்ம வாங்க முடியல. இருந்தாலும் எத்தனை ஷேக் வந்தாலும் சரி, நம்ம வந்து அதை எடிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எடிட்லிங்கில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இது உண்மையாகவே நான் வந்து ஸ்பீடாக ஓட்டினதில்லை வண்டி. வீடியோ தான் நான் ஸ்பீடாக ஓட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த இடங்களில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வண்டி ஆடுற ஆட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், கரெக்டாக தான் ஓட்டுறாங்களான்ட்டு. ஆனால் நம்ம கரெக்டாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் ஃபுல்லாக ஷேக் ஆகுது கேமரா தான். சரி, வண்டி ஓட்ட போறியா ஆட்ட போறியா? இப்படி ஆடுது, சந்தோஷம் தாங்க. எல்லாருமே கம்பல்சரி இந்த மாதிரி ரைடும் சரி எதிர்ந்தாலும் சரி எங்கே ட்ராவல் பண்ணுறதுனால மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்குங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு வந்து ஹெல்மெட் போட்ட மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஆனமலையில் முக்கோணத்துக்கு வந்துட்டோம். முக்கோணம் தாண்டி நம்ம உடுமலை போகிற ரோட்டில் திரும்பிட்டோம். அந்த பிரிட்ஜு கிட்ட தான் பாருங்கள், உங்களுக்கு நிப்பாட்டி வண்டி காட்டிடுறேன். போகிற வழியில் அப்படியே நிப்பாட்டி பிரிட்ஜில் பார்த்தோம்னா ஆற்றுல தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எத்தனை தண்ணி இருக்குங்கிறது. சுத்தமாக தண்ணியை வற்றிடுச்சு. ஏன்னா மே மாதங்கிறனால டேம்லேருந்து தண்ணி திறந்து கம்மி பண்ணிடுவாங்க. அதுக்காக தண்ணி சுத்தமாக வற்றி போச்சு. அதில் இதுக்கு போய் எங்கேயாவது நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். இனி காணா போற சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்த காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்படா? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. எல்லோரும் இந்த மாதிரி போனாங்கன்னா நம்ம யார்கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. அடுத்து மறுபடியும் அங்கேருந்து வண்டி நம்ம கிளப்பிட்டோம். நமக்கு முன்னாடி பாருங்கள், அண்ணன் மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. எப்படியோ ஒரு மாட்டு வண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் நம்ம. இது வந்து ஆனமலையிலேருந்து உடுமலை போகிற வழி தான். அந்த வழியில் வந்து போய் நம்ம மறுபடியும் ரைட் கட் பண்ணிவிட்டு நம்ம கோட்டூர் வழியே போக போகிறோம். முன்னாடி ஸ்கூட்டர்ல போயிருக்கியா? நம்ம ஸ்கூட்டர் சவுண்டே வராது. சைடுல எல்லாம் யங் லேடி வர்றாங்க, டச் பண்ணிட கூடாது. நம்ம ஸ்பீடுக்கு மேலே ஒருத்தர் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு பாருங்க. அவர் எப்படியாச்சும் பிடிச்சலான்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஆனமலை தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சைடில் பூரா வயல்வெளியாக இருக்கும். அந்த இயற்கை காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம். அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த வழியில் வரவங்க கொஞ்சம் பார்த்து வந்துக்குங்க. டூ வீலரில் வரவங்கலாம், ஃபோர் வீலர் வரவங்களுக்கும் கவனமாக வேணும். ஏன்னா எப்போ வேணால் யார் வேணால் ரோடை கிராஸ் பண்ணிடுவாங்க குடிமகன்கள்லாம். அதனால் கொஞ்சம் கவனமாக வந்துங்க அந்த சைடு மட்டும். நம்ம கிளம்புனது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு கிளம்பணும். ஆனால் அந்த 10 மணிக்கே பாருங்க மே மாதத்தில் எவ்வளோ வெயில் அடிக்கிறேன்னு. எல்லா வண்டியும் நம்மளை மட்டும் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. எக்ஸல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிடுறாங்க பாருங்க. இப்போ இங்கே இடத்துல ஒரு நிப்பாட்டிட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வயல்வெளியில் நல்லா அருமையாக இருக்குது. அறுவடை பண்ணிட்டாங்க. இங்கே அறுவடை பண்ண நிலம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அப்படியே ரோடு சைடில் வேலையும் நடந்துகிட்ருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஓடிட்டுருக்குது. தண்ணி கொஞ்சம் கலங்கனமாக இருக்குது. ஆனால் வந்து விவசாயத்துக்குலாம் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லாக அறுத்துட்டாங்க. பண்டல் கட்டிகிட்ருக்காங்க. அதையே பார்த்திங்கனாலே தெரியும். ஃபுல்லாக பண்டலாக ரோலாக கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அதில் டிராக்டரில் லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. அது மட்டும் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போட்ட சொல்ல எழுப்பி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்பணுன்னு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே அந்த லைனில் வரவங்க யாராவது சாப்பிட்றன்னா சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்போடு சாப்பாடு கொடுக்குறாங்களாம்மா. மறக்காமல் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. மீன் குழம்பு சுவையான மீன் குழம்புன்னு போட்டிருக்காங்க அங்கே. ஆமா லட்சுமி, வச்சிதாகாத பாட்டி.
அநியாயமா பாத்திரம் விட்டு கரவை சாத்திட்டான். போகும்போது நல்லா ஒரு குண்டா நிறைய எடுத்துட்டு போகணும். அபல் பயில் மாதிரி புத்துக்குன்னு இருப்பா. நல்லா சாப்பிடுவாளே. சாப்பிடக்கூடிய விளாச்சே. முதல்ல நம்ம சாப்பிடுவா. லட்சுமி சாரிம்மா. சாரி. மறுபடியும் அங்கேருந்து போயிட்டே இருக்கிறோம். நான் இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் போகிற வழியில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் முதல்லையே சாப்பிட்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. ஆலியார் 14 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நம்ம அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். லெஃப்ட் சைடில் போனோம்னா பொள்ளாச்சி, திருமூர்த்தி மலை இந்த மாதிரி ரோடு வரும். அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம கேட்பரிஸ் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்காங்க. அது அந்த தென்னமரங்கள் நடுவில் அந்த கொக்கோ பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கொக்கோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்ககிட்ட தான் எடுத்துக்குவாங்க அவங்க. அந்த இடம் தான் அது. அதே வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது. இங்கே தேவைப்படுறவங்க பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இது விட்டு அடுத்து கோட்டூரில் இருக்குது பெட்ரோல் பங்கு. அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் போகிற வழியில். கோட்டூரில் 2 பங்க் இருக்குது. அடுத்தது போர்டு பார்த்திங்கன்னா உடுமலை நேராக போட்டிருக்காங்க, ஆலியார் ரைட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து சோத்துக்கை பக்கம் திரும்ப நாங்கள் போய் அப்போ தான் கரெக்டான இடத்துக்கு போக முடியும். பாருங்கள், இந்த இடத்துல தான் சோத்துக்கை பக்கம் திரும்பிடலாம். சோத்துக்கை பக்கங்க குழம்பு கை பக்கம் போக கூடாதா? பாத்து நான் தான் பார்க்க மாட்டேன்னு முதல்ல சொல்லியிருக்கேன்ல. பார்க்க மாட்டேன்னு நானெல்லாம் சொல்லலைங்க, அவரும் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளால பார்த்து தான் ஓட்ட முடியும் ரோடை. இப்போ நம்ம வந்து கோட்டூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கோட்டூர் வந்து ஒரு நல்ல ஊர் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப வீடுகள் நிறையா இருக்கிற ஊர், மக்கள் நிறையா வசிக்கிறாங்க. மெயினான ஊர் கூட இங்கே. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நான்வெஜ் நிறையா ஷாப்பு இருக்கும். நல்லா அடித்து நாக் அவுட் பண்ணலாம் சாப்பிட்றவங்க. உண்மையிலே நல்ல டேஸ்டியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அடுத்து இங்கேயும் போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள். ரைட்டில் போட டாப் ஸ்லிப்பு, லெஃப்ட் போனால் ஆலியார். லெஃப்ட்டில் தான் நம்ம போகணும். எங்கேயாவது மாதிரி ரோடு மாதிரி போயிடாதீங்க, டாப் ஸ்லிப் போயிடுவீங்க. அது டாப் ஸ்லிப்பில் அந்த வழி போகணுன்னா சுற்றி போகணும். இது கோட்டூர் டு ஆலியார் ரோடு தான். அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அக்கம் பக்கம் பூராமே வந்து 2 பக்கமே வந்து ஃபுல்லாக பசுமையான வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் தான் ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், அதை நிறுத்தியே அவங்களுக்கு காட்டிடுறதில்ல. ஆலியார் 4ன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பசுமையாக இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஏன்னா நீர்ப்பாசனம் வந்து இங்கே அதிகம். ஆலியார் நீர் தான். அடுத்து நம்ம மறுபடியும் கிளம்பிட்டோம். அங்கே போய் நம்ம ரைட் சைடில் திரும்பணும். ஏன்னா வந்து வால்பாறை ரோடு வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும், பொள்ளாச்சி வால்பாறை ரோடு. அங்கே திரும்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திரும்புங்க, வண்டி வாகனங்கள் நிறைய வரும். நில் கவனி செல் நின்னாச்சு கவனிச்சாச்சு. திரும்புற இடத்துல என்ன சிக்னல்? என்ன போட்டிருக்கு? திரும்பும் முன் சிக்னல் செய்யவும். அதான் வா, திரும்பும் முன் சிக்னல் செஞ்சாச்சு. அப்படியே சிக்னல் செஞ்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அருண் மிஷின் ஒரு சின்ன மெஸ் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. அங்கே மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் நம்ம அதை டேஸ்ட் பண்ணதில்லை. என்றைக்கே ஒரு நாள் வந்து அதை மாதிரி மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதையே அப்படிதான் பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. அடு, நான் எனக்காக சாப்பிடுறேன், உனக்கு வகுத்து வலி வரக்கூடாது, அதுக்காக சாப்பிடுற. போடு. போடு. அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக அந்த மீன் குழம்பு நம்ம சாப்பிட்டே ஆகணும். இப்போதைக்கு நம்ம வேலையை பார்ப்போம். மறுபடியும் வண்டி கிளப்பிட்டோம். ஆலியார் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஏற வேண்டிய மலை பார்த்திங்கன்னா இந்த மலை தான். ஆலியார் டேமை நெருங்கிட்டோம். அதாவது ஆலியார் டேம் அவுட்லெட்டு. அந்த பிரிட்ஜு கிட்ட தான் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. மே மாதத்துல கூட இந்த அளவுக்கு தண்ணி திறந்துட்டுருக்காங்க ஓரளவுக்கு. குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா அங்கே குளிக்கும்போது வந்து நிறையா பேருக்கு அடிபட்டுன்னு சொல்லிப்பட்டு அங்கே குளிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. பாருங்கள், அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ அருமையாக தண்ணி விழுகுது. இது வந்து டேம் பார்க்கிலிருந்து வர அவுட்லெட் தண்ணி. இது டேம் பார்க்கிலிருந்து அந்த தண்ணி ஒன்று வந்துட்டு வாய்க்கால் மாதிரி அந்த தண்ணி தான் அங்கே விழுந்துட்டுருக்குது. இது வந்து டேம் திறந்துட்டு இடத்துலேருந்து வந்துட்டுருக்குது.
அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கு கேட் பக்கத்தில் வந்துவிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் ஷாப்புகளாக இருக்குது. நல்ல கடையாக பார்த்து நீங்கள் போகிறவங்க தேடி சாப்பிட்டுக்குங்க. எல்லா கடையுமே ஆனால் ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும். ப்ரைஸும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் 4 வீலர் பார்க்கிங்லாம் இங்கே இருக்குதுங்க. பார்க் இப்போதைக்கு வெளியே இருக்கிறது மட்டும் காட்டிடுறேன். அடுத்த விளாகில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டிடுறேன். எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்காங்க. வால்பாறை போகிற பஸ்ஸு ப்ளஸ் ஆலியார் போன பஸ்ஸுங்கள்லாம் அங்கே நிற்கும். அங்கே வந்து போகிறவங்க ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, நல்லா வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ப்ளஸ்ஸு அங்கே உள்ளே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அது விட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த மேலே ஹில்ஸு அட்டக்கட்டி சைடு தான் போகணும். அதனால் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண வேண்டிய நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. இது கவர்மெண்ட் டாய்லெட் தான். அதே சமயத்தில் சுத்தமாகவும் இருக்கும், ஃப்ரீயும் தான் அது. அதனால் நீங்கள் வந்து யாரும் பயப்படாதீங்க. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப்ப நீ கேப்பியா? சித்தப்பு ஏன் அடிக்கிறீங்க? அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே வெளியே நம்ம வந்தோம்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஆலியார் டேம் வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. உட்காந்து பார்த்துக்கலாம் அங்கெல்லாம். ப்ளஸ் வந்து அங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அருவி திருக்கோயில் இருக்குது. அங்கே யோகா தியானம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படுறவங்க மறக்காமல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வால்பாறை மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்குது. அப்படியே அங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் முன்னாடியே நம்ம அண்ணங்கடையில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம், நன்னாரி சர்பத்து. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஜூஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ணன் முகத்துக்காட்டு விரும்பலை. இதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. இங்கே நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா ரோட் சைடில் வந்து அந்த காட்டில் வசிக்கிறவங்க பழங்களெல்லாம் வச்சு விற்றுட்டுருக்குறாங்க. என் பேர் ராஜாமணிங்க. இது வந்து இங்கே நாங்கள் எடுத்து இங்கே விளா வச்சு இங்கே எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். உரமெல்லாம் போடாமல் இயற்கையாகவே தனியாக காட்டுக்குள்ளே வர்றதுங்க. எந்த உரமும் நாங்கள் போடுறது இல்லைங்க. இங்கே எடுத்து இங்கே சேல் பண்ணி உழைச்சிட்ருக்கோம் நாங்கள். சரி, நன்றி. அவங்க எல்லாமே வந்து ஜென்யூனாக விற்றுட்டுருக்குறாங்க. அவங்க அங்கே காட்டுக்குள்ளேயே விளைஞ்ச பழங்கள் காய்கறிகள் எது இருந்தாலும் சரி அங்கே கொண்டு வந்து வச்சு சாயங்காலம் வரைக்கும் வச்சு அவங்க விற்றுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வருமானம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதையே முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் வாங்குறத விட இவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுக்கும் நல்ல தரமான இயற்கையான வாழ்ந்த பொருட்கள் கிடைக்கும். நல்ல உணவுப் பொருட்கள், ஆரோக்கியமான ஒரு பொருட்கள் கிடைக்கும். இது பாருங்க டேம் வியூ. போகிற வழியிலே நின்று நம்ம எடுத்துருக்கோம். அதையே தண்ணியில் சுத்தமாக கம்மியாயிருச்சு கோடை காலங்கிறனால. அதனால தான் பாருங்கள், இல்லைன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி நின்றுருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி ரொம்ப உள்ளே போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். இது முதல்ல மங்கி ஃபால்ஸாக இருந்து இப்போ வந்து கவி அருவின்னு மாற்றிட்டாங்க இதோட பேரை. இப்போ வந்து இவங்க குளிக்கிறதுக்குள்ள யாரையும் அனுமதிக்கிறது இல்லைங்க. ஏன்னா தண்ணி இல்லைங்க. மங்கி ஃபால்ஸில் மங்கியும் காணோம், ஃபால்ஸும் காணோம். மங்கி ஃபால்ஸ் தண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து மேலே நல்லா அடர்ந்த காடு வனப்பகுதிக்குள்ளே உள்ள போயிட்டுருக்கோம் நம்ம.
பாருங்கள், யானைகள் சாலை கடக்கும் பகுதின்னு போர்டு போட்டிருக்காங்க. பஸ்ஸெல்லாம் வருது இங்கே, ஆனால் யானைகளை தான் காணோம். இங்கேயும் பாருங்கள், ஆலியார் டேமோட பாறைகள் மட்டும் தெரியுது. தண்ணி உள்ளே ரொம்ப போயிடுச்சு, ஆனால் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே வால்பாறை வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 40 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அதில் ஒரு 18 வரைக்கும் வந்து 12 வரைக்கும் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. நிறைய பேருக்கு வந்து பஸ்லாம் போகிறவங்களுக்குலாம் உடம்பு ஒத்துக்காது, வாமிட்டிங் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா கற்கள் விழும் பகுதி கவனமாக சொல்லணும்னு போட்டிருக்காங்க. எந்த மாதிரி கல் விழுகுதுன்னு தெரியல, ஒரே மாதிரி கல் விழுகுதா இல்லை வித்தியாசமாக கல் விழுகுதா இல்லை யாராச்சும் வீசுகிறாங்களா நம்மளை பார்த்துங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும். இதுக்கு மேலே இங்கே நின்றுன்னா கல்லடி வாங்கிட்டு நம்ம குருநாதனை பார்க்க போகணும். அதனால் சீக்கிரமாக இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். இங்கேருந்து யாராச்சும் மறுபடியும் நம்ம மேலேயும் கல் விட்டு எரிச்சிட்டு போகிறாங்க. இதுவும் டாப் வியூவில் வந்து ஆலியார் பார்க்குற வியூ தான். இந்த வியூலையும் பாருங்கள், இந்த டேம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், நல்லா தெளிவாக தெரியுது. இந்த வியூலையும் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இருந்து. அடுத்து நம்ம போகணும், ரொம்ப தூரம் போகணும், டைம் இல்லைங்கிறனால சீக்கிரமாக நம்ம கிளம்புறோம். இதுக்கே இவ்வளோ லேட் ஆகி போச்சுங்க. அடுத்தது போகிறோங்க, வால்பாறை 24 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து 24 கிலோமீட்டர் போகணும் இன்னும். இங்கே பாருங்கள், வரையாடுகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும் கவனமாக. இதுதான் பாருங்கள், நம்ம போன நேரம் கரெக்டாக ஒரு வரையாடு நின்று வந்து 6வது பெண்டில். அது வேறு நம்மளை முட்டிருமோ என்னமோ பயத்திலே நம்ம வீடியோ எடுத்துருந்தோம். தூரமாக நின்று தான் வீடியோ எடுத்தேன். தூக்கி தொல்லை போட்டு போயிடலான்னு பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நம்ம பிடிச்சிருவாங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல் இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்தில் பாசாம இருக்கு, ஒன்றும் செய்ய மாட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 9வது பெண்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஆலியார் டேம் வியூ வந்து ஃபுல்லாக நல்லா கிடைக்கும். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அந்த வியூ பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக வெளியே நின்று ரோட்டோரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிறாங்க. இந்த ரோட்டோரமாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க மறக்காமல் கவனமாக நின்றுக்குங்க. ஏன்னா வண்டி வாகனங்கள் நான் வந்து திரும்பக்கூடிய இடம் அது. அதே போல் மேலே வர வண்டிகளுக்கு நீங்கள் வந்து கரெக்டான வழி விடணும். மறுபடியும் அதை தாண்டி நம்ம மேலே போயிட்டோம். இது வந்து 12வது பெண்டு. மெயினாக பார்த்திங்கன்னா வால்பாறையில் வந்து போகிறது அந்த ரூட்டே வந்து அழகு தான். அந்த ரோட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மலை மேலே இருந்து எப்படி அழகாக இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து அங்கே ஹைலைட்டே, அந்த பெண்டுகள்லேருந்து எல்லாம் கிளியராக தெரிகிறது தான். இது 12வது பெண்டுங்க. இந்த வழி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாறைக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குது. இந்த வழி அங்கே தான் நம்ம எடுத்துருக்குறோம். அந்த இடம் வந்து ஒரு கோகுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். இது வந்து நல்லா டாப் வியூ கொண்டோம். டாப் ஏரியாவிலேருந்து வியூ பாருங்கள். ஆலியார் வரைக்கும் எல்லாமே ஃபுல் கவரப் பண்ணியிருக்கேன். அந்த வியூ பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டாங்க. இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அட்டக்கட்டி வந்துட்டோம். அட்டக்கட்டியில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அடுத்தது. அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. அந்த படம் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா அட்டக்கட்டியில் எடுத்தது.
ராஜாதிராஜ படம். அட்டக்கட்டி வால்பாறை சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படம் ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் தான் எடுத்தது ஃபுல்லாகவே. அதனால தான் அந்த கிளிப் ஒன்று போட்டுவிட்டேன். இங்கேயும் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இங்கேயும் தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே மறுபடியும் அட்டக்கட்டி கிராஸ் பண்ணி கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே பெண்டு வரும். லாங் பெண்டு தான் இங்கெல்லாம் இருக்குது. குறுகிய பெண்டெல்லாம் கிடையாது இங்கே. ஒவ்வொரு பெண்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது டைமு. பஸ் எல்லாம் வருது. ரோடு வேலையில் நடந்துகிட்ருக்குது. நிறைய மண் சரிவுலாம் நடந்துருக்கு. அதுதான் ரோடு பஸ் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அட்டக்கட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னா கடாmparai போகிறதுக்கான ரோடு கட் ஆகும். அங்கே ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர்கள் இருப்பாங்க. அங்கே ப்ரைவேட் பர்சன்ஸ் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை பர்மிஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே வந்து வாட்டர் பவர் பிளான்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்திங்கன்னா வந்து பக்கத்தில் டைகர் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். கொஞ்சம் திகிலான இடம் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே என்ன மிருகம் எப்போ கிராஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது. அங்கே அதிக நேரம் யாரும் நிற்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி. முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா. வெற்றியோட வா. நம்மளும் இந்த மாதிரி துப்பாக்கி தூக்கி கிளம்பிட்டோம். புலியோட தான் இன்றைக்கி வரேன்னு சொல்லி ஒரு முடிவோட வந்துருவோம். இங்கே ஏன்னா புலியில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது இந்த இடம். எப்படியும் ஒரு புலி பார்த்தலாம் ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எந்த புலியும் பார்க்க முடியல. ஒரு வேளை ஈவினிங் டைமில் அங்கே எதாவது கிராஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்குங்க. ரொம்ப நேரம் வண்டி வந்து நிப்பாட்டாதீங்க. அந்த மேலேயும் இருக்குது இடம். அங்கேருந்து ஏதாவது வரலாம். பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்றேன் பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன். தோலை நீங்க எடுத்துங்க. புலி பல்லைய கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே போனீங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஏரியா வந்துடும். பாருங்க போர்டே போட்டிருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ்னு. அங்கேருந்து ஃபுல்லாகவே தான் வந்து எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகும். அங்கே உள்ள என்ட்ரி ஆனின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்டிவான பிளேஸ் இது தான். இந்த இடத்துல ஒரு சின்ன லைட் பார்க் மாதிரி ஒன்று இருக்குது ரைட் சைடில் பாருங்கள். இந்த மாதிரி அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மழை சீசனில் வந்து நிறையா அந்த இடத்துல தண்ணி வரும். அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்குல்லையா அந்த இடத்துல. இப்போ ஒன்றும் தண்ணி ஒன்று காணும். இங்கே வெயில் காலங்கிறனால. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு பூரா குப்பைகளில் கீழே தான் போடுறாங்க. குப்பை தொட்டி நாங்கள் ஒன்று இருக்குது. அதில் யாரும் போட மாட்டேங்கிறாங்க. குப்பையெல்லாம் அந்த தொட்டிக்கு பக்கத்தில் கீழே போட்டுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நானே காட்டுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அங்கே போய் அந்த மலையில் இருக்கிற இயற்கை வளத்தையும் நம்ம தான் காப்பாற்றணும். அங்கே பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து வண்டி நம்ம கிளப்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனால் அங்கே இந்த மாதிரி பாருங்கள் எஸ்டேட் ஏரியா அதிகமாக ஸ்டார்ட் ஆயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னி பூராவே எஸ்டேட் தான். இடையில மட்டும் கொஞ்சம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் வரும். இது எல்லாமே நல்ல அழகான எஸ்டேட் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. இதெல்லாம் கண்ணுக்கு கிடைக்காத காட்சிகள் தான். வால்பாறையிலே வந்து ஸ்பெஷல் இதுதான். இந்த எஸ்டேட்ஸு மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இருக்கும் அந்த இடத்துல. பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க இந்தளவுக்குன்னு. இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பைக்கில் போனால் மட்டும்தான் இதை நிறுத்தி பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் பைக்கில் போய் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எப்படிங்கிறது. பஸ்ஸில் போனால் நம்ம போகிற வழியிலே பார்த்துட்டே போய்க்கலாம். ஆனால் நின்று அந்த இடத்த ஃபீல் பண்ண முடியாது. பைக்கில் போனீங்கன்னா இல்லை காரில் அது மாதிரி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்த ஃபீல் பண்ண முடியும். அங்கேயும் பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டுருக்காங்க பாருங்கள். மறுபடியும் அவங்களுக்கு அட்வைஸ் மக்களுக்கு அதான் பண்ணுறேன். பிளாஸ்டிக் பாட்டில் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து அங்கங்கே போட்டு போயிடாதீங்க. இது அங்கே இருக்கிற கோயில் வேணுங்க. இது மெயின் ரோட் மேலே இந்த கோயில் இருக்குது. அதனால் அங்கே ட்ராவல் பண்ணுறவங்க யாராவது கோயிலுக்கு போகிறதுனா தாராளமாக அங்கே போய்ட்டு வந்துக்கலாம் எல்லாமே. அந்த கோயிலை சுற்றியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இயற்கையாக இருக்குன்னு.
ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது அங்கே ஃபுல்லாக. அந்த கோயில் வந்து பாலமுருகன் கோயில் தான். அதுக்கடுத்து வந்து நம்ம அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ராவலை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா சீனரிஸ்லாம் இருக்குது. ரோட் சைடில் நிறையா கட்சி எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த ஊருக்கு என்னென்ன இருக்கணுமோ அதை எழுதியிருக்காங்க. இங்கே இடையில நின்று ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு நின்னோம். கூட்டிகிட்டு போயிடலாம். இது என்ன எதுக்கோ ஓடிச்சு அவருங்களா மறுபடியும் அதுக்குள்ள நான் சாப்பிட்ருவோம். இப்போ என்ன பஜ்ஜியா? வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி தான். அருஞ்சுவையின் நாக்குல உட்காந்து நடனம் ஆடுது. நம்ம 2 பஜ்ஜி வாங்கினோம். அதில் பாஜி பஜ்ஜி அந்த மங்கி கொடுத்துட்டோம். மீதி பாஜி பஜ்ஜி எடுக்கிறத வந்து அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பேலன்ஸ் பஜ்ஜி இருக்குது. கூட டீ நல்லா இருந்தது. அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் இருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம் வண்டியை. இன்னும் போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள் ரைடு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எஸ்டேட் தான். அங்கே எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வால்பாறை 20 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்காங்களா. அந்த எஸ்டேட்டில் வந்து அவங்க ஓனாகவே வந்து டீ ஸ்டாலில் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சில இடங்களில் அங்கேயும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம்னு ஒரு இடத்துல டேஸ்ட் பார்த்தோம். இது பாருங்க அந்த டீ ஸ்டாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நின்று அந்த வியூ பாயிண்ட்டு மலைகள் பாருங்கள். அந்த தூரமாக இருக்கிற மலைகள்லாம் எவ்வளோ பச்சை பசுமையாக இருக்குதுன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தான். தேயிலை தோட்டங்கள் தான் ஃபுல்லாகவே. இதெல்லாம் பார்க்கணுன்னா மறுபடியும் ஒரு பிறவை எடுக்க முடியாது. அதனால் இப்போவே வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தூரமாக இருக்கிற பச்சை மலை நல்ல பச்சை பசுமையாக இருக்குது. தேயிலை தோட்டம் தான் இருந்தாலும் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பச்சையாக தெரியுது அப்படியே. அங்கே பாருங்கள் அந்த குவார்ட்டர்ஸ் வீடு. இவங்கெல்லாம் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கான குவார்ட்டர்ஸு அப்படி இன்னும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். தேயிலை பறிச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியுவாங்க பாருங்கள். உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. நம்ம ஏதோ 1 நாள் 2 நாள் போயிட்டு வரவங்க தான். அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். பக்கத்தில் அந்த டீ ஸ்டால் இருக்குது. இங்கே பாருங்கள். அப்போ அங்கே தான் வண்டி நிப்பாட்ட போகிறேன். அங்கே நிறையா பேர் நிப்பாட்டி டீ சாப்பிட்ருக்காங்க. இது வந்து அந்த ஃபேக்ட்ரியோட ஓன் டீ ஸ்டால் அவங்களோடது, எஸ்டேட்காரங்களோடது. நம்ம அங்கே டீ சாப்பிட போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஐட்டம் சொல்லி அந்த அக்காவை குழப்பிட்டு இருந்தாங்க. நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்ப வந்துருவாங்க. அம்மா காப்பி வேணாம் பால் இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா எனக்கு காப்பி வேணாம் பால் வேணாம்மா. போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. எவ்வளோ டென்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த அக்கா டென்ஷனே ஆகவே இல்லை. இதே நம்மளாக இருந்தால் மண்டே காஞ்சிருப்போம். அந்த அக்கா வந்து கூலாக தான் இருந்தாங்க. அந்த அக்கா அங்கே வந்து டீ ஷாப்பில் 10 ரூபா தான் டீ விலை. மற்றும் பலகாரம் ஐட்டம் எல்லாமே 10 ரூபா தான். இன்றைக்கி அங்கே எதுவும் ப்ராப்ளமும் இருக்கிறனால அந்த பலகாரம் எதுவும் போடல. டீ மட்டும் நம்ம வாங்கிட்டோம். டீ ரொம்ப நல்லா இருந்து சில்வர் கிளாஸ் தான் போட்டு தராங்க. அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த டீ எஸ்டேட்டுக்கு போகிற வழி இதுதான். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த வேலை ஒரு ஸ்டாப்பிங்கு பஸ் ஸ்டாப். அது பஸ் ஸ்டாப் கட்டி விட்ருக்காங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி எங்கே போகணுன்னே இல்லை. பாருங்கள் ஒத்தையடி பாதை ஒன்று இருக்குது. ஒரு வேளை காட்டுக்குள்ளே ஏதாவது ட்ரைபல்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர்டு பாருங்கள். சிறுத்தைகள் நடமாடும் போகுதுன்னு வேறு போட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம், ஓடி போயிடலாம். அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப தூரத்தில் ஒரு கிராமம் மாதிரி நிறைய வீடுகளோடு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கிளியரன்ஸாக நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த அடுத்த மலையில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன குன்று மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து நாங்களே பார்த்தா தெரியறதில்ல, ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது நல்லா. உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். அது
அங்கே பாருங்கள் எத்தனை வீடுகள்னு. ஊரை குவார்ட்டர்ஸ் வீடு தான் நட்டுருக்கு. ஃபுல்லாக லைனாக இருக்குது பாருங்கள் வீடுங்க. தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே சின்ன சின்ன வீடுகள்னு இருக்குது நிறையா. மலையோட அழகே பாருங்கள். இப்போ அடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஊமையாண்டி முடக்குன்னு ஒரு இடம். அது வந்து கரெக்டாக ஒரு பெண்டு ஏரியா. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து மேலே போனோம்னா தான் நம்ம படியும் படரும் பகுதின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் அதிகமாக மிஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெயிலுக்கு மதிய நேரங்கள்லாம் ஒன்றும் மிஸ்ட்டை காணணும். ஒரே பனி மூட்டமா இருக்கு. யோ பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேற்று நடந்ததை சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்க்கல் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். இந்த ரோடு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இங்கே குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ பாஷை பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன பாஷைன்னு தெரியல. ஒரு வேளை தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சின்ன ரோடு கட்டாது இல்லையா, அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிற பிரிவுகளை வந்து நம்ம ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அதுவும் அதே தான் பாருங்கள். அந்த ரோடு அங்கே போகும். அந்த மலை சுற்றி போகுது. அது எங்கே போகுதுன்னு கரெக்டாக தெரில. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கட்டாயமாக அந்த இடத்த ரிவ்யூ பண்ணுறோம் நம்ம. இதுவும் கவர்க்கல் ஏரியா தான். இது ஃபுல்லாக எஸ்டேட் தான். இதுவும் இங்கே குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த குவார்ட்டர்ஸில் பாருங்கள் ஒரு வீட்டிலேருந்து புகை வருது. எங்கேயோ சமையல் பண்ணுறாங்க போல் இருக்குது. என்ன சமைக்கிறாங்க தெரியல. நம்ம கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அங்கேருந்து மறுபடியும் நம்ம வண்டி கிளப்பிட்டோம். கரெக்டாக ஒரு பெண்டில் வரும்போது ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று இருந்தது. அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கேட்கலாம். அவங்க ஷாப் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சிம்பிளாக ஒரு டிஃபன் ஸ்டாலில் தான் வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நீட்டாக டீசெண்டாக இருக்குது அங்கே. என் பேர் மணிகண்டன். நான் வந்து சின்ன வயசுல எங்கள் தாத்தா ஒரு மிட்டாய் கடை வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகி அப்படியே ஒரு பெரிய கடையாக ஒரு தள்ளுவண்டி கடை அடித்து வச்சு இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு. வர கஸ்டமருக்கு அப்படியே குறைஞ்ச ரேட்டில் அப்படியே பிரெட் ஆம்லேட்டு மேகி எல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதில் வர வருமானத்தில் அப்படியே வீட்டுக்கு அப்படியே பயன்படுத்தி கூட்டு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த நிலைமையில் ரெண்டும் வறுமை கொட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே வச்சு பழக்கம் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் அப்புறம் நீட்டாக போட்டு சமையல் எல்லாம் பூரி காலை டிஃபன், இட்லி, பொங்கல், பூரி எல்லா இடமும் இந்த இடத்துல போட்டு தருவோம். இனிமேல் வரும் காலங்களில் இட்லி, பூரி, பொங்கல், டிஃபன், சாம்பார் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கும். யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நீட்டாக பண்ணி தருவோம் இந்த இடத்துல. இந்த பெண்டு பேர் சொல்லுங்கள். இந்த பெண்டு பேர் கார்வல் மாஸ்டர்லை கவர்க்கல் 32வது பெண்டு கவர்க்கல் பழையபாடி ஸ்டாப். உங்கள்கிட்ட என்னென்ன இப்போ போடுறீங்க? இப்போ டீ, காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு, மேகி, கலாய்க்கி, புல்ஸு, ஆம்லேட்டு எல்லாம். சரிங்க, தேங்க்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்குதுங்க. ஆனமலை புலிகள் காப்பகம், வால்பராய் வளச்சாரகம் சொல்லிட்டு. இங்கிருந்து நமக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும். நான் அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் இங்கே வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க ரோடு சைடு பூராமே. இங்கே டாக்டருங்கெல்லாம் காசு வாங்கின்னு வந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீ வரப்போற வியாதி அண்டாம இருக்கிறதுக்காக பினைல் ஊற்றி தண்ணியில் டெய்லி தொச்சினுக்கிற பார். அதான் சர்வீஸ். அதான் நான் 50 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வேற சர்வீஸ். நான் சொல்றது தமிழ்ல சேவை. காந்தியெல்லாம் நாட்டுக்கு செஞ்சார் பாரு அது. நானா? ஆமா. பின்ன இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பாராட்டி. உண்மையிலே அந்த குளிர்லையும் வந்து அவங்க மருந்து அடிக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. அவங்கள உண்மையிலே நம்ம பாராட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மதியம் 1 மணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல அது கரெக்டான லொக்கேஷன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பாருங்கள், பஸ் வேறு ஒன்று போகுது.
டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நம்ம ஸ்பீடு கம்மியாக போகிறோன்னு சொல்லி அண்ணன் நம்ம கலாய்க்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க, வால்பாறை பாலாஜி கோயில் போகிற வழி, இதெல்லாம் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். வால்பாறை 8 கிலோமீட்ரு, பாலாஜி கோயில் 7 கிலோமீட்டருங்க. லெஃப்ட்டில் போனால் பாலாஜி கோயில், நேராக போனால் வால்பாறை. அந்த பெண்டு திரும்பினதுக்கப்புறம் அடுத்தது மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், லெஃப்ட் போகிற ரோடு வந்து பாலாஜி கோயில் போகிற ரோடு, நேராக போனோம்னா வால்பாறை தான். அங்கே மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்டேட் ஏரியா தான். iyerpadi வந்துட்டோம். போர்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, iyerpadiன்னு. அது ஒரு ஊர் பேர் தான். அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். இங்கேயும் வந்து கீழே ஒரு எஸ்டேட் இருக்குது பாருங்கள், டீ எஸ்டேட்டு. அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த எஸ்டேட்டை சுற்றி எத்தனை காடுகள் பாருங்கள். எஸ்டேட்டே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டீ ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி அது. லாங் வியூவில் எவ்வளோ பெருசாக தெரியுது. அடுத்த மறுபடியும் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இயற்கை உபாதைக்கு வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுறோம். ரொம்ப அர்ஜென்ட்டாக வேறு வந்துடுச்சு. ஏதோ ஒரு இடம் பிடிக்கணும். கடைசியாக ஒரு இடம் பார்த்து நம்ம பிடிச்சிட்டோம். இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்ம முக்கியமான வேலையை முடிச்சிட்டோம். விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? அந்த பக்கம் சரிப்பா. அங்க யாரும் அசிங்கம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். 5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். ரொட்டி கடை, இந்த ஏரியா பேர் ரொட்டி கடைன்னா எல்லோரும் ரொட்டி கடை தேடாதீங்க, அது ஊர் பேர். அது ஒரு காலத்தில் ஏதாவது ரொட்டி கடை இருந்தாலும் இருந்துருக்கலாம் அந்த இடத்துல. அந்த ஸ்டாப்பிங் சுற்றி வீடுகளை உருவானனால அந்த ஏரியா பேரே ரொட்டி கடைன்னு ஆகிப்போச்சு. பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டியை வால்பாறை நோக்கி நம்ம வண்டி போயிட்டுருக்குது. ஃபுல்லாக எஸ்டேட்குள்ளே மறுபடியும் பூந்துட்டோம். சிங்கவால் குரங்குகள் நடமாடும் பகுதின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு, வால்பாறை படகு இல்லம் 4ன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம படகு போட்டிக்கு போகிறோம், கலந்துக்கிறோம். என்ன ஆனான்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது புதுத்தோட்டம் பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ரோட் சைடில் தான் ஊர் இருக்குது. இது ஒரு பஸ் ஸ்டாப்பு, அப்படி நிறைய வீடுகள் இருக்குது மேலே. இந்த ஏரியா ரொம்ப காமாக இருக்குது, மீதியான பிளேஸ் இது. அதை பார்த்துட்டு மறுபடியும் வண்டி எடுத்தோம். இனிமேல் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் நீங்கள், ஏன்னா வந்து ரோட்டோரமாக வந்து சிங்கவால் குரங்குகள் நிறைய வரும். அது கிராஸ் பண்ணுற இடம் எல்லாமே. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். நம்ம சேஃப்டிக்காக இல்லை, அந்த குரங்குகளோட சேஃப்டிக்காக.
வாங்க. இப்போ அந்த குரங்குகள் வந்துடுச்சு. இருக்கிற பகுதி, அதாவது சாலை கிடக்கும் பகுதி வந்துடுச்சு. அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கு வந்து 2 சைட்லையுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க இருக்கிறாங்க, என்சிஎஃப்காரங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க. அந்த சைட்லையும் இந்த சைட்லையும் நின்றுட்டு அந்த வர்ற வண்டிகளை வந்து கொஞ்சம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி வர்றாங்க அவங்க. அங்கே நின்றுட்டுருக்கிற அந்த சார்கிட்டும் கேட்டிருந்தோம். அவர் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சொன்னார். அவர் அந்த சமத்தனை வச்சு அமுத்திருக்கிறப்ப வந்து அதுக்கு என்ன தேங்காய் கொடுத்து சொல்லு. தேங்காய் கொடுத்து எவ்வளோ கொடுத்து தேங்காய் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் அவங்க பேசுறது கிடையாது. சொல்லுங்கள் பேர். என் பேர் தருமராஜுங்க. என்சிஎஃப் 10 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சிங்கா வளர்க்கணும் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் வர்றவங்களுக்கு ஃபுட் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் போடாது தருவாங்க. அந்த போர்டு வச்சு வண்டியை வர வண்டியை ஸ்லோ பண்ணி அனுப்புவோம். இப்போ கிராஸிங் பண்ணுறாங்க மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் கிராஸும் அங்கே போய் நிற்போம். நாங்கள் போர்டு வச்சு நிற்போம். நாங்கள் என்சிபி 2 பேர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2 பேர், 4 பேர் மொத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? பொதுமக்கள் வர்ற பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து ஃபுட் எதுவும் போடாதீங்க சார், போடக்கூடாது, போட்டால் ஃபீட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் போட மாட்டாங்க, கட்டி போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓரமாக போட்டு பாருங்கள் சார், பார்க்கணும்னு சொல்ல பாருங்கள் சார், ஃபுட் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். தேங்க்யூ. சார் மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோஆப்ரேட் பண்ணுவோம். அதனால் அந்த ஏரியா போகும்போது கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிட்டு போய்க்குங்க. மறுபடியும் நம்ம வால்பாறை பார்த்து கிளம்பிட்டோம். இப்போ வால்பாறை டவுன் ஏரியாவுக்குள்ளே வந்துவிட்டோம். போகிற பாருங்க ஹோட்டல்ஸ், ரூம்ஸு இது ஃபுல்லாக. நீங்கள் இங்கே வந்து கூட நிறைய ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். சீசன் டைமாக இருந்தால் மட்டும் தான் ரூம் கிடைக்கிறதுல சிரமம்னு சொல்லுவாங்க. மற்ற நேரங்களில் அது வந்து ஈஸியாக கிடைச்சிட்டு போவேன். அடுத்து அங்கே அப்படியே ஃப்ரீயாக அன்னதானம் போட்டுருந்தாங்க. அங்கே நம்ம மதியானம் லஞ்சை வந்து அங்கே முடிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு சாப்பிட்றதுக்கு. ஐயோ பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்க கொடுங்கடா. அண்ணே நீ பாயாசமே வைக்கலையாம்ண்ணே. அண்ணே பாயாசம் வெளியில கொடுக்குறாங்களா? வரீங்களா? பாயாசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயாசமா? ஆமாண்ணே. வாங்க வந்துட்டேன். முந்திரி போட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம போட் ஹவுஸ் பார்க்க கிளம்பிட்டோம். போட் ஹவுஸ் எங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ரைட்டில் கட் பண்ணணும். அதாவது சோலையார் டேம் போகிற வழியில் கொஞ்சம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. இதுதான் போட் ஹவுஸுங்க. போட்டில் இன்னும் எதுவும் முடியல. போட் ஹவுஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா போட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ போட் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தெரியல. கூடி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மறக்காமல் அதையும் நான் உங்களுக்கு ஒரு விளாக் போட்டுடுறேன். அது தெரியுதுன்னா பெடல் போட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம படகு போட்டிக்கு வரலாம்னு நினச்சோம்னா கடைசி வரைக்கும் படகு போட்டி நடத்தாமல் பண்ணிட்டாங்க. படகு போட்டி நடக்குமான்னு தெரியாது, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காமான்னு தெரியல. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட் போட்டிருக்கேன். டேய் போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணிடா. சாயங்காலம் 6 மணியா? அட பாவிகளா, சாயங்காலமா வந்திருக்கேன் நானு. ஆமா காலையில 6 மணிக்கு வர வேண்டியது. போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்க. கப்பு வர்ற வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. அதுக்காக நான் வரவுக்குள்ள போட்டி எல்லாம் முடிஞ்சு கப்பை கொடுத்துருக்கேன். சரி, இந்த இடம் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம அடுத்த இடம் கப்பை வாங்கிக்கலாங்க. இப்போ வால்பாறை வரைக்கும் போயிட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம். திரும்பி வர வழியில் இது வந்து இந்த மலையோரத்தில் பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதுதான் இந்த ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த விழாக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.